பாலிவுட்ல இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஜயாரா அப்படின்ற ஒரு திரைப்படம். மோகித் சூரி அப்படின்றவருடைய இயக்கத்துல அகன் பாண்டே, அனிஷ் படா இவங்க 2 பேரும் தான் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே புதுமுகங்கள் தான். யாஷ்ராஜ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்ப வசூல்ல சக்கபோடு போட்டுட்டு இருக்கு. முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 20 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணியிருக்கு. இரண்டாவது நாள் 23 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க எல்லாமே புதுமுகங்கள், ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம் டக்குன்னு பாக்ஸ் ஆஃபீஸ்ல இவ்வளோ வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புக் மை ஷோல இந்த திரைப்படத்தை லாஸ்ட் 24 மணி நேரத்தில் புக் பண்ணவங்க கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு சாலிடா 40,000 டிக்கெட் உலகம் முழுக்க புக் பண்றாங்களாம். ஸோ இந்த படத்துக்கான ஹைப் டெய்லி நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. போற போக்க பார்த்தா இந்த திரைப்படம் சீக்கிரமாவே 200 கோடியை ரீச் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. பாலிவுட்ல இந்த வருஷம் கொண்டாடுற மாதிரியான பெரிய திரைப்படங்கள், பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. மக்கள் தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்கள், ஃபேமிலியா பார்க்குற மாதிரியான நல்ல நல்ல படங்கள் வரும்போது மக்கள் இதை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இப்போ ஜயாரா திரைப்படத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இதை பார்த்த பாலிவுட்ல இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஸ்டார் படங்களுக்கு கூட இவ்வளவு வசூல் இந்த வருஷம் குவிக்கல அப்படிங்கிறதா உண்மை. இந்த ஒரு செய்தியை கேட்ட நீங்க இது எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.